சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெள்ளிக்கிழமை லாஸ்ட் ஒரு அரை மணி நேரத்தில் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் ஒரு சடன் ஃபால். பட் ஆவரேஜ் வைஸ் வந்து 23,600க்கு மேலே க்ளோஸ் ஆகிருந்தாலும் பட் ஸ்டில் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட். திங்கக்கிழமை மார்க்கெட்டில் நம்ம கவனிக்கக்கூடிய 5 முக்கியமான விஷயங்கள் இந்த வீடியோவில் ப்ரீ மார்க்கெட் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். என்னோட டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. 360 பாயிண்ட் நிஃப்டி ஃப்ரைடே ஃபால் ஆகிருக்கு, நியர்லி 1.5% ஃபால் ஆகிருக்கு. 50 டிஎம்ஏ எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் 23,931 இந்த லெவலுக்கு பிலோ ஃபால் ஆகிருக்கு. அடுத்த சப்போர்ட் நிஃப்டின்னு பார்த்தீங்கன்னா 23,250 ரொம்ப ஒரு குரூஷியலான லெவல் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டி 615 பாயிண்ட்ஸ் இறங்கியிருக்கு. 53,800 53,700 இந்த 2 லெவல் ரொம்ப ஒரு குரூஷியலான சப்போர்ட் லெவல். மேபி இந்த லெவலுக்கு கீழே ஃபால் ஆச்சுன்னா செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐடி இண்டெக்ஸை தவிர்த்து மற்ற எல்லா செக்டாருமே ஃப்ரைடே ஃபால் ஆகிருக்கு. டெக் மஹேந்திரா, எஸ்சிஎல் டெக்னாலஜிஸ், விப்ரோ டாப் கெய்னராக முடிஞ்சிருக்கு. செக்டார் பக்கம் வரும்பொழுது ஆயில் அண்ட் கேஸ், மெட்டல், ஆட்டோவில் செல்லிங் ப்ரெஷர் இருந்தது ஃப்ரைடே மார்க்கெட்டில். இல்லை ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எஃப்ஐஎஸ் ஃப்ரைடே 21,000 கோடி ரூபா அளவுக்கு நெட் செல்லராக க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் டிஏஎஸ் நியர்லி 16,764 கோடி ரூபா அளவுக்கு பையராக ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க, பேலன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஒரே நாளில் எஃப்ஐஎஸ் இந்த அளவுக்கு செல் பண்ணுறது ரொம்ப ஒரு காஷியஸான ஒரு மூமெண்ட்டாக பார்க்கலாம். பிளாக் டீல் இம்பேக்ட் அப்படின்னா, பாலிசி பஜார் கோ-ஃபவுண்டர் கிட்டத்தட்ட 38 லட்சம் ஷேர்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. இதோட வேல்யூ நியர்லி 665 கோடி ரூபா அளவுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நியர்லி 4% கிட்ட இறங்கியிருக்கு. ஸோ திங்கக்கிழமை அகைன் இந்த ஸ்டாக் நம்ம கவனிக்கலாம். அடுத்தது ஆர்பிஐ பாலிசி மீட்டிங். ஜூன் 3ஆம் தேதி புதன்கிழமை ஸ்டார்ட் ஆகிற இந்த மீட்டிங் வெள்ளிக்கிழமை 5ஆம் தேதி முடியுது. ஸோ ரொம்ப ஒரு குரூஷியலான ஸ்டேஜில் ஆர்பிஐ பாலிசி மீட்டிங் அவுட்கம் வரப்போகுது. இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன பண்ண போகிறாங்க, குறைப்பாங்களா இல்லையா? ஸோ இதுக்கான முடிவு மார்க்கெட்டில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அமெரிக்கா ஈரான் பிரச்சனை, ருப்பியோட ஃபால், ஃபியூயலோட ஷார்ட்டேஜ், எக்கனாமியோட சிச்சுவேஷன் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் டர்ன் ஆகிருக்கு அப்படின்றது. இந்த சிச்சுவேஷனில் ஆர்பிஐ பாலிசியோட டெசிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். ரொம்ப ஒரு சர்ப்ரைஸ் இல்லை எதிர்பார்க்காத ஒரு நியூஸ் அப்படின்னா என்எஸ்சியோட சர்க்குலர் தான். ஈக்விட்டி டெரிவேட்டிவ்க்கான ட்ரேடிங் டைம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. நார்மலாக 9:15க்கு நார்மல் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது, அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. பட் ஈக்விட்டி டெரிவேட்டிவ், அதாவது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், இது 3:40 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. பட் நார்மல் மார்க்கெட் 3:30க்கு க்ளோஸ் ஆனாலும் ஈக்விட்டி டெரிவேட்டிவ் 3:40 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சடனாக எதிர்பார்க்காத ஒரு விஷயமா பார்க்கலாம். மேபி இது ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து தான் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. மேபி இதில் என்னென்ன எதிர்பார்ப்பு அப்படின்றது, எதுக்காக இதை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது நான் செப்பரேட் வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாசிட்டிவ் இம்பேக்ட் அப்படின்னா, ஏஷியன் பெயிண்டோட ரிசல்ட் ஃப்ரைடே வந்தது. இப்கா லேப், அதே மாதிரி செயின்ட் லிமிடெடோட ஆர்டர், இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம கவனிக்கலாம். நெகட்டிவ் சைடு அப்படின்னா எம்சிஎக்ஸ் நியர்லி 5 to 7% ஃப்ரைடே ஃபால் ஆயிருந்தது. ப்ரோக்கரேஜோட டவுன்கிரேட் ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன். அதே போல் நாட்கோ ஃபார்மா, பிஇஎம்எல், குஜராத் கேஸ், இண்டிகோ, இந்த ஸ்டாக்ஸ்லாம் நியூஸ் இம்பேக்ட், குவார்ட்டர்லி ரிசல்ட். முக்கியமாக இண்டிகோ வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. லாஸ் கொடுத்துருக்காங்க 2,536 கோடி ரூபா அளவுக்கு. ஸோ மண்டே இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம கவனிக்கலாம். ரொம்ப ஒரு குரூஷியலான சப்போர்ட் ஜோன் இந்த வரப்போகிற வாரம் அப்படின்னா 23,000 தான். இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா நிஃப்டி இன்னும் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மண்டே நம்ம கவனிக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் நியூஸ் இம்பேக்டை பொறுத்து பாலிசி பஜார், ஏஷியன் பெயிண்ட், செயின்ட் லிமிடெட், குஜராத் கேஸ், நாட்கோ ஃபார்மா, எம்சிஎக்ஸ், பிஎம்எல், இண்டிகோ, இப்கா லேப், சுஜ்லான் எனர்ஜி, ஐநாக்ஸ் விண்ட், இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம கவனிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி ஒவ்வொரு வீடியோவும் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் லைவாக வாட்ச் பண்ணலாம். என்னோடய டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. மார்க்கெட் அப்டேட்ஸ், ஸ்டாக் நியூஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம்.
ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு சென்னை தாம்பரமில் ட்ரைனிங் செஷன் நடக்குது. அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.